தொடர் மழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களின் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே உத்தரவிட்டுள்ளார். இதேபோல தொடர் கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அறிவித்துள்ளார். தொடர் கனமழையால் சென்னை வியாசர்பாடி, முல்லை நகர், MKB நகர் பகுதிகளில் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. இதனால் அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்களும் பாதசாரிகளும் அவதிக்குள்ளாகினர். பிறகு அதிக திறன் கொண்ட மோட்டார்கள் மூலமாக நீர் வெளியேற்றப்பட்டது. சென்னை செங்குன்றம் அடுத்த நியூ சன் கார்டனில் பாலவயல் மற்றும் குமரன் நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் 9 பேர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ரப்பர் படகில் 9 பேரையும் மீட்டனர். சென்னை அருகே திருவேற்காட்டில் பெய்த மழையால் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது. ஏற்கனவே சாலை குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலையில் வெள்ளம் தேங்கி உள்ளதால் அந்த வழியாக வாகனத்தில் செல்வதே அபாயகரமான ஒன்றாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அடுத்து திருமுல்லை வாயிலில் குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விவேகானந்தா நகரில் மழைநீருடன் கழிவுநீரும் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கனமழை காரணமாக சென்னை அடுத்த மேடவாக்கத்தில் ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. பள்ளிக்கரணையில் உள்ள திருவள்ளூர் நகர், திருவள்ளுவர் குறுக்கு தெரு, நேரு தெரு உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்தது. முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததே இதற்கு காரணம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மேடவாக்கம் தபால் நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. 3 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் தபால் நிலைய ஊழியர்களும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனி பகுதியில் 3 நாட்களாக மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். 3 ராட்சத மோட்டார்களின் உதவியுடன் மழைநீரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். கனமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள தங்கவேலுபுரம் வெள்ளத்தில் மிதக்கிறது. பழம்பெரும் நடிகர் தங்கவேலுவுக்கு சொந்தமான இடம் பிற்காலத்தில் ரியல் எஸ்டேட் யுகத்தில் பலரும் அங்கு வீடு கட்டினர். நடிகரின் நினைவாக அதற்கு தங்கவேலுபுரம் என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே மழை காரணமாக அந்த பகுதி தள்ளாடி வருகிறது. தற்போது பெய்த கனமழையால் தங்கவேலுபுரம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியவில்லை என அங்கு வசிப்போர் வேதனை தெரிவித்தனர். ஒரு காவா வசதியோ இல்லை, 20 வருஷமாக தண்ணி எங்களுக்கு குடிக்கிற குழா தண்ணியும் கிடையாது. இந்த பழத்தில் தான் நீந்தின்னு போகிறோம் வரோம். இந்த சைடு ஒரு குளம் ஒன்று இருந்தது, அம்மாசட்டி குளம். அந்த அம்மாசட்டி குளத்தில் அந்த இப்போ அதை அடைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே அடைக்காமல் இருந்தது, பாதி தண்ணி அப்படி போயின்னு இருந்தது. தண்ணீர் வடிவதற்கு மீஞ்சூர் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மழைக்காலம் வரும்போதெல்லாம் தவிக்கும் தங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தங்கவேலுபுரம் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டிட்வா புயல் எதிரொலியால் கொட்டி தீர்த்த கனமழையில் வடசென்னை தத்தளிக்கிறது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்க முன்னரே வலுவிழந்த போதும் அதன் தாக்கத்தால் கடந்த 3 நாட்களாக சென்னையில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் சென்னை எண்ணூர் காமராஜ் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் வெள்ள நீர் தேங்கியதால் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாமல் பக்தர்கள் தவித்தனர். அதேபோல கோட்டிப்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மீஞ்சூர் அடுத்த கவுண்டர்பாளைய பகுதியில் தனியார் குடோன்களை சுற்றி எழுப்பப்பட்ட சுற்றுச்சுவர்களால் நீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து தேங்கி நிற்கிறது. இதனிடையே சென்னை புறநகரான ஐயப்பாக்கம் சுமங்கலி கார்டன் பகுதியில் 3 அடி உயரத்திற்கு நீர் சூழ்ந்திருப்பதால்
அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்களின் அரோகரா முழக்கத்தோடு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அர்த்த நாரீஸ்வரராக எழுந்தருளி அண்ணாமலையார் சுவாமி சன்னதியில் இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே தங்க கொடிமரத்தின் முன்னால் மலையை நோக்கியபடி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். பிறகு கொடிமரம் அருகில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபத்திலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வகையில் 5 தீப்பந்த ஜோதி ஏற்றப்பட 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கம் எழுப்பியபடி வழிபட்டனர். மலையே சிவனாக வணங்கப்படக்கூடிய அண்ணாமலையை வலம் வருவதற்காகவும் மகாதீபத்தை தரிசிக்கவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டுள்ளனர். காவல்துறையினர் இப்போது அணுகிய போது 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீப திருவிழாவில் பங்கேற்றார்கள். திருவண்ணாமலையில் தங்கி ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் வெளிமாநிலத்தவர்கள் மகாதீபத்தை கண்டு வணங்கினர். ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி உடல்நலம் கொஞ்சம் குணமடைய வேண்டிட்டேன். கண்டிப்பா அந்த தீபத்தை பார்த்து அவனை சொல்லி இந்த வருஷம் கண்டிப்பா வேண்டிட்டேன். அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சு. The walking I really like, and then at the end when you see the deepam it's very nice and like it's very devotional and feels worth it with the walk. So happy இருக்கும். பார்க்க வந்தவங்களுக்கு மலை இன்னும் எதுவுமே தெரியாதுல்ல. சிவனுக்காக வந்துட்டவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம். We've come here on a holy quest to the holy mountain and to awaken the light from within. ಅಂದಾಗೋಷ್ಟೇ ಈ ರಶ್ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ತುಂಬಾ ಸ್ಪೆಷಲ್ ಟೆಂಪಲ್, ತುಂಬಾ ಪಾಸಿಟಿವ್ ವೈಬ್ಸ್ ಕೊಡುತ್ತೆ ಅಂಡ್ ತುಂಬಾ ಚೇಂಜಸ್ ಆಗಿದೆ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ. లోంచే పెట్టుకొని వస్తాం, పెద్ద బస్ టూర్ బస్ పెట్టుకొని వస్తాం. திருவண்ணாமலையில் சுமார் 15000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பழனி மலைக்கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் சொக்கப்பனை எரித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலைக்கோவிலில் எதிரே உள்ள பச்சரிசி மலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கோவை பேரூர் படித்துறையில் நொய்யல் என்ற பெயருடன் தீபம் வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கடற்கரையில் சொக்கப்பனை கொடுத்தப்பட்டது. கடற்கரையில் சொக்கப்பனை கொடுத்திய போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அம்பாள் சன்னதி முன் ருத்ர தீபம் எனப்படும் சொக்கப்பனை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பெரிய சொக்கப்பனை தீயிட்டு கொடுத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணசாமி கோவிலில் சொக்கப்பனை கொடுத்தப்பட்டது. சங்கரலிங்க சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி முன்பு சொக்கப்பனை கொடுத்தப்பட்டது. இதனையடுத்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் 30 அடி உயரத்தில் பனை ஓலைகளை கொண்டு சொக்கப்பனை கொடுத்தும் விழா நடைபெற்றது. சன்னதி தெருவில் 30 அடி உயரத்தில் பனை ஓலைகளை கொண்டு கும்பம் போல அமைத்து வேத மந்திரங்கள் முழங்க தீபம் ஏற்றி கொளுத்தி விட்டனர். இதனை காண திருவாரூர் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற தனி நீதிபதி அனுமதி அளித்ததை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று விசாரிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபமேற்ற அனுமதி கோரி இந்த அமைப்பினர் நடத்திய போராட்டத்தால் மலையடிவார பகுதியை களைபரமாக மாறிய காட்சிகள்தான் இவை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படாத நிலையில் CISF படை வீரர்களை கூட்டிக் கொண்டு மனுதாரர்கள் தீபம் ஏற்ற செல்லலாம் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபமேற்ற அனுமதிக்க கோரி இந்த அமைப்பினர் 16 கால் மண்டபம் அருகே முழக்கமிட்டனர். தடுப்புகளை மீறி அவர்கள் மலையேற முயன்றதாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். அந்த பகுதியில் அசாதாரண சூழல் ஏற்பட்டதால்
இருப்பதால் 144 தடை உத்தரவை பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவிட்டார். தடையை மீறி போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர். எங்களையும் மத்திய பாதுகாப்பு படை அரெஸ்ட் பண்ணு சொல்றாங்களா? இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய வேலையை நான் பார்க்கிறேன். அவங்க அப்பீல் போயிருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயமா நாங்க சட்டத்தின்படி இதை எதிர்கொள்வோம். நாங்க எடுத்த பிரார்த்தனை முருகப்பெருமான் மலையில ஏத்துவோம், தீப எரியும், சட்டத்தின்படி நாங்க ஏத்துவோம். தொடர்ந்து இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லக்கூடிய பாதையிலேயே சூடமேற்றி தரையில் விழுந்து வழிபாடு நடத்திவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் எப்போதும் போல உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று அதற்கான ஏற்பாடுகளை செய்த கோயில் நிர்வாகம் திடீரென ரத்து செய்தது. இதனை கண்டித்து இந்து மக்கள் கட்சி, அகில பாரதிய அனுமன் சேனா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே நேரம் மலை உச்சியில் தீபமேற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை என தனி நீதிபதி சுவாமிநாதன் முன்பு மனுதாரர் ரவிக்குமார் முறையிட்டார். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோயில் செயல் அலுவலர், மாநகர காவல் ஆணையரை காணொலி மூலமாக ஆஜராக உத்தரவிட்டார். தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முன்கூட்டிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். ஆனால் மாலை 6 மணி அளவில் வழக்கமான முறைப்படி திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மட்டுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதி சுவாமிநாதனின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முறையிட்டார். மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்தார். இதேபோன்று மனுதாரர் ரவிக்குமார் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனுவை நிறுத்தி வைக்க கோரியும் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்தும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் சார்பில் மதுரை கிளையில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2 வழக்குகளும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் இன்று முதல் வழக்காக விசாரணைக்கு வரவுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை கருணை இல்லை, உரிமை என முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்குவதே திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 400 பேருக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி புகைப்பட கண்காட்சியையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் மாற்றுத்திறனாளிகளின் பழைய சோகங்களை பேச விரும்பவில்லை என்றும் அவர்களுக்கு தேவை கருணை இல்லை, அவர்களின் உரிமை எனவும் கூறினார். மாற்றுத்திறனாளிக்கு தேவை கருணை அல்ல, அவங்களுடைய உரிமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி செயல்பட்டு வரக்கூடிய சில திட்டங்களை, முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார மேம்பாடுக்கான அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு 4 இடஒதுக்கீடு முறையில வாய்ப்புகளை வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக மட்டும் இதுவரை 60க்கும் மேற்பட்ட அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதல்வர், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சிறப்பு இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறேன். தேவைப்படும் போது மாண்புமிகு அமைச்சரிடம் அரசியல் பேசுகிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தந்த விளக்கமே இது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக தரப்பில் இருந்து முக்கியத்துவம் குறைந்ததாக கூறப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி சென்னை வெப்பேரியில் நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் வரக்கூடிய 15ஆம் தேதி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஓபிஎஸ் 20 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து சென்னை திரும்பிய ஓபிஎஸ் தமிழ்நாடு அரசியல் நகர்வு குறித்து பேசியதாக கூறினார். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறது. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அதை பற்றி பேச அவசியமில்லை என்று பதிலளித்தார். திமுக ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி,
தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா? மாட்டார். தீபம் ஏத்துறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அதே நேரம் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கலவரம் செய்ய நினைப்பவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபுகளை மீறி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கும் இந்துத்துவ மதவாத சக்திகளை தமிழ்நாடு அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களிடையே பகைமையை ஏற்படுத்தும் வகையில் நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பு உள்ளதால் அவரை பதவி நீக்க கோரி தலைமை நீதிபதியிடம் முறையிட உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். மோதலை உருவாக்க ஆன்மீக நம்பிக்கையை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சமூக நல்லிணக்க சூழலை சீர்குலைக்கும் சக்திகளை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து வாக்காளர்களும் தங்களது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை கடைசி தேதி வரை காத்திராமல் விரைந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். SIR எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றன. PLO எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்கி வருகின்றனர். கணக்கீட்டு படிவங்களை டிசம்பர் 11ஆம் தேதி வரை வழங்கலாம் என கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை கடைசி தேதி வரை காத்திருக்காமல் விரைந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திரும்ப பெறப்படாத கணக்கீட்டு படிவங்களின் பட்டியல் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாத வாக்காளர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு செய்தவர்கள் போன்ற காரணங்களுடன் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பட்டியல் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு இறுதி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், நீக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்த ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்தது. அதில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு செய்தியாளர் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி தொடர்பான வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கூறினார். அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கிழக்கா, வடக்கா, மேற்கா, தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இன்றைய சந்திப்பு தொகுதி பங்கீடு குறித்து பொறுத்திருந்து பார்க்குமாறும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வெள்ளியின் விலை 1 கிராம் 200 ரூபாயை கடந்த நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பும் கடுமையாக சரிவடைந்துள்ளது. தங்கத்தின் விலை சற்று அதிகரித்துள்ள நிலையில் 1 கிராம் வெள்ளியின் விலை மீண்டும் 200 ரூபாயை கடந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 96,320 ரூபாயாக இருந்த நிலையில் 160 ரூபாய் அதிகரித்து 96,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,040 ரூபாயாக இருந்த நிலையில் 20 ரூபாய் உயர்ந்து 12,060 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 201 ரூபாயாகவும் 1 கிலோ 2,00,000 ரூபாயாகவும் உள்ளது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளது. $1 மதிப்பு 89 ரூபாய் 94 பைசாவாக இருந்த நிலையில் 90 ரூபாயாக குறைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்பது அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளுக்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வு குறித்த அறிவிப்பு ஜூன் 23ஆம் தேதி வெளியாகும் என்றும் குரூப் 1 தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு அக்டோபர் 25ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வு குறித்த அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகி தேர்வு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும்
எனவும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5307 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இடைநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 36 பதவிகளுக்கான குரூப் 4 நிலையிலான தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியது. அறிவிப்பு வெளியாகும் போது 3935 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு கூடுதலாக 727 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் தற்பொழுது மேலும் 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி ஈரோட்டில் 5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் குழந்தைகள் சாப்பிடும் போது பெற்றோர்கள் உடனிருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மாணிக் மகாலட்சுமி தம்பதியின் 5 வயது மகன் சாய்சரன் முந்தான் வாழைப்பழம் சாப்பிடும்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சாய்சரன் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 6 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் சாப்பிடும்போது பெற்றோர் உடனிருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது சூப்பர்விஷனில் இருக்கணும். பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொடுக்கும்போது யாராவது மேற்பார்வையில் கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழங்கள், இந்த மாதிரி வந்து வாழைப்பழங்கள் இந்த மாதிரினா வாய் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி சோக் ஆகிடும். அதனால் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது குழந்தைங்களால. டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுனா அவங்க வந்து மென்று சாப்பிடாம அப்படியே முழுங்க பார்க்குறாங்க. இதுபோன்ற சூழலில் முதல் உதவி கொடுப்பது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டு அனைத்து பெற்றோரும் நிச்சயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குழந்தைய வந்து பின்னாடி பக்கமாக இருந்து குழந்தைய உட்கார வச்சு இல்லை நிற்க வச்சு பின்னாடி பக்கமாக இருந்து வயிறு பக்கத்தை கட்டி பிடிச்சி வயிறு பக்கத்துலேருந்து நம்ம கையால் இறுக்கி ஒரு மேலே நோக்கி ஒரு புஷ் பண்ணோம்னா அந்த ஏதாவது திடீர்னு சோக்காக இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும். பேட்டரி, நாணயம் உள்ளிட்ட பொருட்களை குழந்தைகள் எடுக்க முடியாத இடத்தில் வைக்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசியில் அரசு வழக்கறிஞர் கொலை வழக்கில் முன்விரோதமா அல்லது சொத்து பிரச்சினை காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஊர்மேலழகியான் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரசுவாமி செங்கோட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராகவும் பல்வேறு பொறுப்புகளிலும் இருந்துள்ளார். இந்நிலையில் தென்காசி கூலக்கடை பஜார் தெருவில் தனது அலுவலகத்தில் இருந்த முத்துக்குமாரசுவாமியை மர்ம நபர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முத்துக்குமாரசுவாமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முத்துக்குமாரசுவாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். முத்துக்குமாரசுவாமி மரணத்திற்கு முன்விரோதம் காரணமா, சொத்து அல்லது குடும்ப பிரச்சனையா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே முத்துக்குமாரசுவாமி கொலையை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கரைந்து சென்றனர். 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று இந்தியா வருகிறார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புதினுடன் பாதுகாப்பு, ஆற்றல், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்திய அரசு ஆயத்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டு அதிபர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். உக்ரைனுக்கு எதிரான போர், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா வரும் புதின் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது. குறிப்பாக புதின் இந்தியா வருவதற்கு முன்பே இரு நாடுகளுக்கு இடையே பிரலோஸ் எனப்படும் தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இரு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மற்ற நாட்டின் தளங்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா வரும் புதின் முன்னிலையில் S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் சுகோய் 57 போர் விமானங்களை கூடுதலாக வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகள் குறித்தும் மத்திய எரிசக்தி துறை சார்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தடையற்ற வர்த்தகம், ஆற்றல், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளிலும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது. சைபர் பாதுகாப்பிற்காக அனைத்து செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்ற செயலியை கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள செல்போன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தனி உரிமைக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பின. இந்நிலையில் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது.
இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய உத்தரவில் இதுவரை 1,40,00,000 பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து நாள் ஒன்றுக்கு 2000 சைபர் குற்றங்கள் தொடர்பான தகவல்களை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் 6 லட்சம் பேர் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை காட்டுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே சஞ்சார் சாத்தி செயலியை மக்களே ஏற்றுக்கொண்டதால் அதனை கட்டாயமாக்க வேண்டிய தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்து நிறுவன உரிமையாளர் ரெங்கநாதனின் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. காஞ்சிபுரம் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிஃப் இருமல் மருந்து குடித்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் 22 குழந்தைகள் வரை உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மருந்து நிறுவன உரிமையாளர் ரெங்கநாதனை மத்திய பிரதேச காவல்துறை கைது செய்தது. இந்த விவகாரத்தில் பலருக்கு பணம் கைமாறியதாக கூறி ரெங்கநாதனின் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் கலப்பட மருந்துகள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்நிலையில் ரெங்கநாதனின் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ரெங்கநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள 2 சொகுசு பங்களாக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு, விமானிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் நாடு முழுவதும் இண்டிகோ விமானத்தின் சேவை பாதிக்கப்பட்டது. விமானிகளுக்கு அதிகரித்த பணி அழுத்தம் காரணமாக புதிய பணி விதிமுறைகளை மத்திய அரசு அமல்படுத்தியது. இதனால் ஒரு விமானிக்கு வாரத்தில் 48 மணி நேரம் ஓய்வு உள்ளிட்ட பணி வரன்முறைகள் நவம்பர் மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக இண்டிகோ விமான நிறுவனத்தில் விமானிகள் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனிடையே மோசமான வானிலை காரணமாக பல்வேறு விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்படுவதும் தரையிறங்குவதும் பாதிக்கப்பட்டது. இதனுடன் சிறிய தொழில்நுட்ப கோளாறும் சேர்ந்ததால் நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. டெல்லி, மும்பை, விசாகப்பட்டினம், ஹைதராபாத், அகமதாபாத், பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பல மணி நேரம் காத்திருந்த விமான பயணிகள் இண்டிகோ நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விமானங்கள் ரத்து தொடர்பாக வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இண்டிகோ நிறுவனம் சேவையை சீராக்க தங்களது ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும், ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கு பதில் வேறு விமான பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும், தேவைப்பட்டால் பணத்தை திருப்பித் தருவதாகவும் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற என்கவுண்டரில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இந்த சண்டையின் போது 3 காவலர்களும் வீரமரணம் அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் மேற்கு பாஸ்டர் பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு மாவட்ட சிறப்பு படை, சிறப்பு காவல் படை, சிஆர்பிஎஃப் மற்றும் கோப்ரா படைகளைச் சேர்ந்த வீரர்கள் இணைந்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்தினர். நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற தீவிர சண்டையின் போது 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சண்டை நடைபெற்ற பகுதிகளில் இருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சண்டையின் போது மாவட்ட சிறப்பு படையைச் சேர்ந்த ஒரு தலைமை காவலர் மற்றும் 2 காவலர்கள் வீர மரணம் அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த ஆண்டு மட்டும் 275 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் மாவோயிஸ்டுகள் முற்றிலும் அழிக்கப்படுவர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டிட்வா புயலால் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட மத்திய அரசு ஒரு குழுவை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 10,000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 50 முதல் 60 நாட்களான தாளடி மற்றும் சம்பா நெல் பயிர்கள் கனமழையில் மூழ்கின. ஒரு ஏக்கருக்கு இதுவரை 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் திருவாரூர் வேலுக்குடியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்குள் மழைநீர் புகுந்தது. பள்ளி வளாகத்தை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோல அங்குள்ள அரசு நியாய விலை கடை மற்றும் கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. வேலுக்குடி, சித்திரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். திருவாரூர் ஆறுமுகம் தோட்டம், சூரியகுடை தெரு, தென்கரை தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதால் அச்சத்துடன் வாழ்வதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வடிகால், வாய்க்கால் ஆக்கிரமிப்பே இதற்கு காரணம் எனவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மழைநீரை அப்புறப்படுத்தவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். டிட்வா
டிட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டில் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு கணக்கிட மத்திய அரசு குழு அனுப்ப வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கூறினார். பருவமழை காலத்திற்கு முன்னதாகவே வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை வலியுறுத்தியதாகவும் இன்பதுரை தெரிவித்தார். Rains have submerged thousands of acres of paddy, banana, sugarcane, betel leaves and other crops across the Delta district. My native Tirunelveli district, Tenkasi and Ramanathapuram paddy cultivated now lies completely underwater, unhilting the livelihoods of hard-working farmers. தமிழ்நாட்டில் டிட்வா புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளால் பயிர்களை பாதுகாக்க மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுப்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் சுங்கச்சாவடி வரையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பக்கவாட்டில் உள்ள சாலையிலும் மண்ணரிப்பு ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் மழைநீர் தேங்கியதால் அத்தியாவசிய தேவைக்காக கூட பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள்ள வரை தண்ணி புந்து நிற்குது. இப்போதே ஒரு சின்ன பொண்ணு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் ஐஸ் பண்ணி வச்சுருக்கோம். திரும்பி இந்தமாரி காவா தண்ணி கூழ் முழுக்கோட எல்லோட மேலே வருது ஏரியாக்குள்ள. எப்படி நாங்களாம் வாழ பல முறை சொல்லிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கடலூரில் பெய்த கனமழையால் பல்வேறு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழை நீர் சூழ்ந்தது. கடலூரில் இருந்து திருவந்திபுரம் செல்லும் சாலையில் KN பேட்டை பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜபுரம் பகுதியில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 3 நாட்களாகவே தியாகராஜபுரம் பகுதியில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரியிடம் அலைபேசி மூலம் புகார் அளித்தாலும் அழைப்பை ஏற்காமல் அலட்சியப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை நின்றபோதும் தற்போது வரை மின்சாரம் வழங்காததால் பெரும் இன்னலுக்கு ஆளாவதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா தொடரை சமன் செய்தது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்கா 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. ராஞ்சியில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நேற்று 2வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணி தொடர்ந்து 20வது முறையாக டாஸில் தோற்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா பந்து வீசியது. இந்தியாவின் தொடக்க வீரர்களான ரோஹித்தும் ஜெய்ஷ்வாரும் விரைவில் வெளியேறிய நிலையில் 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த விராட் கோலியும் ருத்துராஜும் 195 ரன்கள் சேர்த்தனர். இருவரும் சதம் விளாசிய நிலையில் அடுத்து வந்த கேப்டன் KL ராகுல் 66 ரன்கள் குவித்தார். இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன்கள் குவித்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்காவும் அதிரடியாக ரன் குவித்தது. தொடக்க வீரர் மார்க்ரம் சதம் விளாசிய நிலையில் மேத்யூ பிரேவிஸ் ஆகியோர் அதிரடியாக அரை சதம் எடுத்து அசத்தினர். இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி 49.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. இதன் மூலம் 350 ரன்களுக்கு மேல் 3 முறை வெற்றி இலக்கை விரட்டி பிடித்த இந்தியாவின் சாதனையை சமன் செய்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான கடைசி மற்றும் 3வது போட்டி வருகின்ற சனிக்கிழமை விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது.